வியூவர்ஸ் உங்களை நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. சார் என் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணால் தேர்ட் கியர் போட்டு மூவ் பண்ணால் புல்லிங் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி எல்லா கார்லேயும் புல்லிங் இருக்காது. ஒவ்வொரு காரோட டிசைன் வேறு வேறு. இப்போ நீங்கள் ஈகோ ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டிங்கன்னா நல்ல புல்லிங் இருக்கும். தேர்ட் கியர் போட்டிங்கன்னா ப்ரொபோஷனாக புல்லிங் தானாகவே இருக்கும், ஆக்சிடென்ட் கொடுக்காமலையே. சரிங்களா? எல்லா வண்டியிலும் நீங்கள் அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பர்டிகுலர் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சியாஸ் வச்சிருந்த கஸ்டமர் எங்கிட்ட எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லிட்டு பாரு, சார் வண்டியில் புல்லிங் இல்லைன்னு பாரு. சியாஸில் புல்லிங் இருக்காது. ஏன்னா சியாஸ் வந்து நாட் மெயின் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் கார். அது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளுக்காகவும் மைலேஜுக்காகவும் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஓகே சார் சியாஸ் தவிர இது எல்லாமே நல்லா புல்லிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இப்படியும் இருக்காது. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு விதமாக தான் பிஹேவ் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் ஈகோ ஸ்போர்ட் நல்லாவே புல்லிங் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் போர்ட் பண்ணும்போது அதுக்கு ப்ரொபோஷனாக புல்லிங் இருக்கும் கியருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்போ இது ஹோண்டா சிட் WRV, இதுவும் டீசல் வண்டி தான். ஆனால் நீங்கள் அதே அளவு ஈகோ ஸ்போர்ட் மாதிரியே புல்லிங் இருக்காது. ஆனால் இது ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட் கியர் போட்டு நான் ஆக்சிடென்ட் கொடுக்கல, வண்டியை ஜஸ்ட் கிளச் மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. சரிங்களா? இப்போ நான் செகண்ட் கியர் டைரெக்டாக போடுறேன், ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை. சரிங்களா? இப்போ நான் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, 20 போல ஒரு 18 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. இப்போ நான் ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே நான் தேர்ட் கியர் போடுறேன். சரிங்களா? இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். வண்டி கொஞ்சம் அதிருது, புல்லிங் கிடைக்கல. இதுவே நீங்கள் ஈகோ ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர்லேயே கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். இது பாருங்க ஒரு 20-21 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகுது. உடனே நீங்கள் ஈகோ ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து வண்டி இது புல்லிங் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு டிசைன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்க. இப்போ தேர்ட் கியர் நான் ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே தேர்ட் கியர் மாற்றிட்டேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நாக்கிங் இல்லாமலே போகுது. எது? ஹோண்டா WRV. ஈவன் ஹோண்டா சிட்டியும் அப்படி தான் போகும். ஏன்னா அது 1.5 லிட்டர் என்ஜின் தான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் காரை ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும், ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், ஒவ்வொரு மாதிரி புல்லிங் இருக்கும். ஜெனரிக்காக வந்துட்டு சார் என் வண்டி புல்லிங் இல்லை, பிக்கப் இல்லை, இப்படிலாம் வந்து நிற்காதீங்க. வண்டியை நல்லா புரிஞ்சிங்க. இப்போ பாருங்கள், சில வண்டியெலாம் நீங்கள் ஃபஸ்ட் கியருக்கே மூவ் பண்ணுறது தள்ளாடும். ஆனால் இந்த வண்டி பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் நான் ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே நான் வந்து கிளச்சை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி புல்லிங் ஆகிடுச்சு. செகண்ட் கியரு ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே மூவ் பண்ணுறேன். வண்டி சூப்பராக மூவ் ஆகுது, எந்த விதமாக ஜர்க்கும் இல்லை. கரெக்டாக சார்? ஆமாம் சார், கரெக்ட். இல்லை, இப்போ நான் தேர்ட் கியரே போடுறேன். ஆனால் 15 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு கூட போகல, தேர்ட் கியரே போட்டேன். லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்கு, மைல்டாக ஒரு நாக்கிங் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. சரியா? அதுவுமே அந்த மொமெண்ட்ரி மட்டும் தான் இருந்துச்சு, அந்த தேர்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது மட்டும். இப்போ பாருங்க ரொம்ப ஃப்ரீயாக போகுது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் மற்ற வண்டியில் பண்ண முடியாது. மற்ற வண்டியில் தேர்ட் கியரில் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வண்டி அப்படி குளிக்கும், வைப்ரேட் ஆகும், நாக்கிங் ஆகும், வண்டியை அதிரும், என்ஜினே ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். சரிங்களா? ஆனால் இந்த வண்டி அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகலை. நீங்கள் அந்த மாதிரி காரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரலையே ஏன்னு வந்து கேட்காதீங்க. அதே மாதிரி இந்த கார் வச்சிருங்க, ஏன் ஈகோ ஸ்போர்ட் மாதிரி வந்து புல்லிங் ஆகலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு விதமாக தான் பிஹேவ் பண்ணும். ஸோ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் விவர்ஸ். நான் ரியலி தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கஸ்டமருக்கு. நான் இந்த காரை வந்து WRV வந்து எவால்யூஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எவால்யூஷன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இதெல்லாம் போட்டால் எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது கஸ்டமர்கிட்டையும் டீலர்கிட்டையும் ஒரு டைம் கான்ஃபரன்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குது. சில கஸ்டமர்ஸ் வில்லிங்காக இருக்காங்க, சில பேர் டீலர்ஸ் வில்லிங் இல்லை. டீலர்ஸ் வில்லிங் இருந்தால் கஸ்டமர்ஸ் வில்லிங் இல்லை. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் கார் எவால்யூஷன் போட முடியும். இது கார் எவால்யூஷனுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ முழுக்க இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் விவர்ஸ். தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே சார்.